நண்பர் வந்து கேட்கிறாரு, எனக்கு கடன் கொடு. மிதுன ராசிக்காரர்களும் கொடை வெள்ளலாச்சு, நாம உடனே கடன் கொடுக்குறோம் சொல்லிடுவோம். கையில காசு இல்லை, மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கி கூட கொடுப்போம். கறந்த பால் காம்பேறாதுன்னு சொன்னாங்க பாருங்க, அந்த மாதிரி கொடுத்த படம் திரும்ப வராது. இப்ப வாழ்க்கையில எதிரிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா சகோதரர்கள் தான். பணத்தை தரக்கூடிய குருவே உங்களுக்கு பாதகம் செய்கிறான். கையில எவ்வளவு பணம் வந்தாலும் நிற்காது. ஸ்ரீரங்கம் கோயில் பிரகாரத்துல 2 மணி நேரம் நீங்க உட்கார்ந்துருக்கணும். உட்கார்ந்து நீங்க வழிபட்டுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு காசு பணம் பெருகுது அப்படின்னு. சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு செய்யக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கு கடனே வராதுங்க. உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு ராமாயணத்துல ஒரு தனிப்பாடல் உண்டு. ராவணனே வருத்தப்பட்டாயா, எப்படி வருத்தப்பட்டான்? கடன் வாங்கினவங்களை போல வருத்தப்பட்டான் அப்படின்னு. உலகத்துல மிக கொடிது இந்த கடன் சுமை. பல நல்ல மனிதர்களை நான் பார்க்குறேன் உங்க ராசியில. திட்டமிட்டு உழைக்கிறீங்க, வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, ஆனா கடன் சுமையில மாட்டிட்டேன் சார், இந்த கடன் சுமை என்னை போட்டு வாட்டி எடுக்குதுங்கிறீங்க. இதுக்கு என்ன தீர்வு? நம்ம ராசிக்கு இதனால தான் கடன் வாங்குவோம்னு சில அமைப்புகள் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கடன் வாங்க மாட்டோம். சரி, கடன் தாங்க வந்துருச்சு, அந்த கடனை எப்படி அடைக்கிறது? அதற்கு ஏதாவது தெய்வ வழிபாடுகள் உண்டா அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல போறோம். நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு, நான் சொல்ல போகிற மந்திரம், நான் சொல்ல போகிற கோயில் உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்கும். நீங்க செய்து பாருங்க. அதே போல உங்க வீட்டிலேயே செய்யக்கூடிய பரிகாரத்தையும் நான் சொல்ல போறேன். அது உங்களுக்கு நல்ல பலன் தரும். கடன்லாம் தீரணும்னா நல்ல வருமானம் வேணுமே, நல்ல காசு பணம் வேணும். உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிபாட்டு முறையும் நான் சொல்ல போறேன். அதையும் கேட்டுக்கோங்க, செய்யுங்க. பணம் நல்ல முறையில் வரும். வாழ்க்கையில அடைக்க முடியாத கடனால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் பல பேர் அப்படிங்கிறதுனால நிறைய தோழர்கள், நிறைய கஸ்டமர்ஸ் இந்த கடன் சுமையை பற்றி சொல்றீங்க, எங்களால தாங்கவே முடியல சார் அப்படிங்கிறீங்க. உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. என் அன்பான மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துடைய 3வது ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்கலிலும் வாங்கலிலும் சிறந்தவர்கள் பேர். யாராவது மிதுன ராசிக்காரங்கள்ட்ட கடன் கொடுன்னு கேட்டுறக்கூடாது. உடனே கடனை கொடுக்கக்கூடிய வள்ளல்கள். கையில் காசு இருந்து தான் கொடுக்குறாங்கன்னு கிடையாது. மிதுன ராசிக்காரங்க கையில் பல நேரத்தில் காசு இல்லாமல் இருக்கும். ஒரு நேரத்தில் ரொம்ப காசு வரும், ஒரு நேரத்தில் ரொம்ப காசு வராது. மிதுன ராசிக்காரங்களுக்குலாம் வினோதமாக அது படும். இன்னையா காசே இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு பல நேரம் சொல்லிட்டு இருப்பாங்க. சில நேரம் திடீர்னு வருமானம் வந்துடுது, பல நேரம் வருமானம் வரமாட்டேங்குது. அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது ஒரு நண்பர் கேட்குறாரு, எனக்கு கடன் கொடு அப்படின்னு கேட்குறாரு. மிதுன ராசிக்காரர்களும் கொடை வெள்ளலாச்சு, நாம உடனே கடன் கொடுக்குறோம்னு சொல்லிடுவோம். கையில் காசு இல்லை, மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கி கூட கொடுப்போம். இல்லை வீட்டு செலவுக்காக வச்சிருக்கிற பணத்தை கூட தூக்கி கொடுத்துருவோம். அப்படி கடன் கொடுத்த பணம் திரும்ப வராது. கறந்த பால் காம்பேறாதுன்னு சொன்னாங்க பாருங்க, அந்த மாதிரி கொடுத்த பணம் திரும்ப வராது. இது ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் பரவாயில்லைங்க. நல்ல மனசுடைய உங்களை சூழ்ச்சி வலையில மாட்டி ஏமாத்துறாங்க பாருங்க கடன் விஷயத்துல, அதுதான் ரொம்ப கொடுமை. மிதுனராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுது, தன்னுடைய நண்பர் ஒருத்தர் கடன் கேட்கிறாரு. அவர் பார்ப்பாரு, ஒரு ஹவுசிங் லோன் வாங்கணும், வீடு வாங்கணும். அந்த வீடு வாங்குறதுக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து, கேரண்டார் கையெழுத்து தேவைப்படுது. யாராவது கேரண்டார் கையெழுத்து போடுங்கன்னா யாரும் போட மாட்டேங்கிறாங்க. அவருக்கு தெரியும் மனசுல, இந்த மிதுன ராசிக்காரர் நீங்க இருக்கீங்க பாருங்க, உங்கள்ட்ட கேட்டா நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு அவருக்கு தெரியும். நேரம் உங்கள்கிட்ட தான் வருவார், கேரண்டார் கையெழுத்து போடுங்க. நீங்க தான் கொடவிடலாச்சே, உடனே போவீங்க, கேரண்டார் கையெழுத்து போடுவீங்க. சில இடத்துல ஜாமீன் கையெழுத்து, கேரண்டார் கையெழுத்து போடுவீங்க. இந்த நண்பர்கள் வாங்கின லோனை கட்டாம விட்டுருவாங்க. சில சமயம் பெர்சனல் லோன் இருக்கும், வேற லோன் இருக்கும், எந்த லோன் வேணா இருக்கட்டும். லோனை வாங்கி திருப்பி செலுத்தாதவர்கள் பல பேர் மிதுனராசிக்காரங்களுடைய நண்பர்கள் தான். லோனை வாங்கி திருப்பி செலுத்த மாட்டாங்க. இப்போ இந்த வங்கியோ இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்ன வரும்னா, கேரண்டார் கையெழுத்து போட்டு உங்களை நெருக்கும். ஐயா நான் கடனே வாங்கலையே, நீங்க வாங்கல, கையெழுத்து போட்டீங்களா கேரண்டின்னு, நீங்க தான் பொறுப்பும்பாங்க. அப்படி பல பேர் கேரண்டார் கையெழுத்து போட்டு மாட்டக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்கு இருக்கு. மிகப்பெரிய புத்திசாலிகள் தான், ஆனால் அன்பினால் தோற்று போகிறீங்க. அதுல கவனமா இருக்கணும். அதே மாதிரி சகோதரர்கள், உங்க வாழ்க்கையில எதிரிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா சகோதரர்கள் தான் எதிரிகள். சகோதர வழியில இன்னைக்கு கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்காக கடன் பட்டால் அவர்கள் பல நேரம் திருப்பி கொடுப்பதில்லை. சகோதரர்களுடைய நல்வாழ்க்கைக்காக கடன் வாங்குறீங்க. அந்த கடன் பெருகி போகுது, உங்களுக்கு வட்டி பெருகி போகுது, அடைக்க முடியாது. இன்னும் சில பேர் என்ன பண்றீங்க, ஒரு சொத்து வாங்கி வச்சிருக்கீங்க, சொத்துக்காக கடன் வாங்குறீங்க. அந்த ஊர்ல நிலம் நல்லா போகுதுங்கிறாங்க, நீங்க வாங்கின பிறகு சொத்து மதிப்பு குறைஞ்சு போகுது. இல்ல அந்த சொத்தை விற்க முடியல, வாங்கும் போது ஈஸியா இருக்கு, சொத்தை திருப்பி விற்கணும்ல.
கடன் ரொம்ப அதிகமாக போச்சு, சொத்தை விற்கலாம் நீங்க போனா யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ சொத்துனால் கடன், சகோதரனால் கடன், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்துல என்னடா பாருங்க, அது மிதுன ராசிக்கு தாங்க பொருந்தும். அப்படி சொத்தினால் கடன் வாங்கக்கூடிய ஒரு ராசி. உங்களுக்கு அஷ்டமாதிபதி சனி பகவான். ஹெல்த் இஷ்யூ வரும் வாழ்க்கையில. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ராசியில மிதுன ராசி உண்டு. ஹெல்த்னால கடன் வரும், அது முதுமையில் கடன் வரும். கடனை அடைக்க முடியாத அப்படி பிரச்சனை இருக்கும். இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கும், இல்லாம போகும். அப்போ உங்களுக்கு கடன், முதுமையில உடல் நலத்தினால் கடன் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. இது எல்லாம் தாண்டி குருதான் உங்க பாதகாதிபதி. பணத்தை தரக்கூடிய குருவே உங்களுக்கு பாதகம் செய்கிறான். கையில எவ்வளவு பணம் வந்தாலும் நிற்காது, வீட்டு செலவு கூடிக்கிட்டு போகும். ஐயா போதுமான அளவுக்கு பணம் வந்திருக்கான வரலையேன்னு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. இல்லை வந்துச்சு சார் கையில் நிற்கலை சார் அப்படிம்பீங்க. இதுதான் மிதுன ராசிக்காரங்க நிலைமை. என்றைக்குமே யோசித்து பிளான் பண்ணி நீண்ட கால முதலீடுகளில் பணத்தை போட்டு வைக்கிறது கூட இந்த மிதுன ராசிக்கு நல்லது. சார் நல்ல பண வரவு வேணும் சார், வந்துருச்சுன்னா நாங்கள் ஏன் சார் கவலைப்பட போகிறோம், எங்களுக்கு கடன் தொல்லை பெருகி போனதெல்லாம் உண்மைதான், நல்ல பண வரவு வந்துருச்சுன்னா எங்களுக்கு அந்த சிக்கல் வராதே அப்படின்னா நீங்கள் ஸ்ரீரங்கம் சென்று வழிபாடு செய்யணும். ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்கு போகணும், ரெங்கநாதரை சேவிக்கணும், ரெங்கநாதர் வழிபாடு செய்யணும். இந்த ரெங்கநாதரை வழிபட்டு விட்டு வந்து நீங்க என்ன செய்யணும்னா அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். குறைந்தபட்சம் தயிர் சாதம் வாங்கி ஒரு 11 பேருக்கு தயிர் சாதத்தை வாங்கி கொடுக்கணும். ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வெளியே வந்து 11 பேருக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுக்கணும். தயிர் சாதம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பிரகாரத்திலேயே ஸ்ரீரங்கம் கோயில் பிரகாரத்தில் 2 மணி நேரம் நீங்க உட்கார்ந்துருக்கணும். போனோம் உடனே திரும்பி வந்து இருக்கக்கூடாது, 2 மணி நேரம் உட்கார்ந்துருக்கணும். உட்கார்ந்து நீங்க வழிபட்டுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு காசு பணம் பெருகுது அப்படின்ட்டு. அதே நேரத்தில் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை வரக்கூடாது, ஏதாவது மந்திரங்கள் உண்டாங்க அப்படின்னா சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு கடனே வராதுங்க. சொர்ண ஆகர்ஷ்ண பைரவருடைய வழிபாடு. ஓம் ஏம் க்ளாம் க்ளீம் க்ளூம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் சகா வம் ஆபதுத்தாரணாயா ஜாமழ பக்தாயா சொர்ண ஆகர்ஷண பைரவாயா மம தாரித்ரிய வித்வேஷனாயா ஓம் ஸ்ரீ மகாபைரவாய நமகான் இருக்கும். முழு மந்திரத்தை சொல்ல முடியலன்னா கூட ஓம் மகாபைரவாய நமகாங்கிற மந்திரத்தை திறந்தோறும் ஒரு 108 முறை நீங்கள் சொல்லிக் கொண்டு வரணும். உங்கள் வீட்டிலேயே அமர்ந்து உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே ஒரு தூபம் ஏற்றி வைத்து, வாசனை தூபத்தை ஏற்றி வைத்து, அகர்பத்திகளை ஏற்றி வச்சு ஓம் மகாபைரவாய நமகான் நீங்கள் சொல்லிக்கிட்டு வந்தாலும் உங்களுடைய ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் கண்ணு முன்னால் பார்த்து மகிழ்ச்சி அடையலாம். அவ்வளவு நல்ல வரவு வரும். என் அன்பான நேயர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு கடன் எதனால் வருகிறது, யாரால் வருகிறது, கடனை அடைப்பது எப்படி, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், பணம் வருவதற்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். பொதுவாகவே கடன் சுமை ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடன் அடைப்பதற்கு மைத்ரேய முகூர்த்தம்னு இருக்கு. ஒவ்வொரு மாதமும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வரும். நம்ம நிகழ்ச்சிகள் பல நிகழ்ச்சிகள் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி முகூர்த்தங்களில் போய் கடன் அடைச்சாலும் கடன் அடைபடுகிறது. அதே போல கடனையே என்னால் அடைக்க முடியல அப்படின்னு சொல்லவர்களுக்கு பொதுவான ஒரு பரிகாரம் வேணும். உங்க ராசிப்படியான பரிகாரம் நான் சொல்லிட்டேன். பொதுவான பரிகாரம் அப்படிங்கிறது தேய்பிறை அஷ்டமி வருது பாருங்க. அந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு இருக்காரு. திருநெல்வேலி மணிமூர்த்தி ஈஸ்வரம். திருநெல்வேலி மணிமூர்த்தி ஈஸ்வரத்தில் உச்சிஷ்ட கணபதி இருக்கிறார். அஷ்டமி அன்றைக்கு அவரை சென்று வழிபாடு செய்யுங்கள், கடன் சுமை குறைகிறது. வீட்டுக்கு பக்கத்துல பைரவர் இருப்பார். அஷ்டமி அன்றைக்கு புனுகு சார்த்தி வழிபாடு செய்யுங்க. பைரவருக்கு புனுகு சாத்துங்கள், வழிபாடு செய்யுங்கள். இல்லாட்டி ஜவ்வாது சாத்தி வழிபாடு செய்யுங்கள். அப்படி வழிபாடு செய்கிற போது கடன் சுமை வேகமாக குறையும். இதெல்லாம் நீங்க செய்து பார்க்கலாம். அப்ப கடனால வரக்கூடிய வாழ்க்கை இழந்த பலருடைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அந்த லிஸ்ட்ல நாம வராமல் இருக்கிறதுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்க இதை செய்து பாருங்கள். வீட்டினால கடன் வந்திருந்தாலும் சரி, எதனால கடன் வந்திருந்தாலும் உங்களுக்கு நான் சொன்ன தெய்வீக வழிபாடுகள் உங்களை காப்பாற்றும். அதை செய்து பாருங்க. எனதருமை நேயர்களே, இங்க நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொதுவான ராசிகளின் அடிப்படையில் பலன் சொல்லிட்டேன். ஆனால் மனிதருக்கு மனிதம் ஜாதகம் வித்தியாசப்படுது, அவங்களுடைய இலக்கணம் கிரக அமைப்புகள் வித்தியாசப்படுது. நம்ம பிறந்த நேரத்தை வச்சுக்கிட்டு தான் நம்முடைய தலைவிதி எழுதப்படுகிறது.
ஒரு சிலருக்கு கடன் ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு சிலருக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வாழறாங்க. உங்களுக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டுமா? உங்க கடன்ல இருந்து நீங்க முழுமையா விடுபட வேண்டுமா? உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதனுடைய கிரக அமைப்புகளை பொறுத்து அதனுடைய பரிகாரங்கள் செய்கிற போது கடன் அமைப்பிலிருந்து நீங்க விடுபட்டு நிம்மதியாக நீங்கள் வெளிவர முடியும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சந்திக்கலாம். நேரில் வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய எண்ணை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் நம்பர் இதே தான். இதுலேயே உங்களுடைய பெயரும் தற்போது நீங்க வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் தருவாங்க. உங்கள் கடன் சுமை தீர, உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.